சோழ வளநாட்டில் மருகல் நாட்டு தஞ்சாவூர் என்று ஒரு சின்ன கிராமம் இருக்கிறது. திருமருகல் பகுதிகளிலே சேர்ந்த ஒரு சிற்றூர். இப்பொழுது இருக்கிற தஞ்சாவூர் என்கிற நகரம் வேறு, மருகல் நாட்டிலே ஒரு தஞ்சாவூர் என்ற ஒரு சிறு பகுதி இருக்கிறது. சோழ வளநாட்டு மருகல் நாட்டு தஞ்சாவூர். அந்த ஊர்ல வந்த வேளாண்குடி முதல்வர், மெய்யன்புடைய சைவர், ஆரூர் திருக்கோயிலுக்கு எப்பொழுது பார்த்தாலும் சென்று 3 காலங்களிலேயும் பூசை காலங்களிலே வணங்கி வழிபட்டு அங்கிருக்கிற அடியார்களுக்கு தொண்டு செய்து சிவத்தொண்டு புரிந்து வாழ்ந்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் போறது திருவாரூர்ல வழிபாடுகளை நடத்துகிற முறைமையோடு இருந்திருக்கிறார். அந்த காலத்தில் தான் அப்படி வந்து திருக்கோயில் வளாகத்தில் சிவனை வழிபட்டு சிவனடியார்களை வழிபட்டு சிவனடியார்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளை செய்து கொண்டிருந்த ஒரு அதீத பக்தர் போல தெரிகிறது. ஆக திருவாரூர் பகுதியில் அந்த காலத்தில் சமயத்தின் பெயரால் ஆத்திரம் கொண்ட பல அடியார்கள், நாயன்மார்கள் கோபாவேசமாக வாழ்ந்திருக்கிறார்கள். சிவராஜதானியாக சிவனடியார்களுக்கு மிகுந்த பாதுகாவல் மிக்கதாக அந்த நகரம் திகழ்ந்திருக்க வேண்டும் என்று இந்த வரலாறுகள் நமக்கு ஒன்றன்பின் ஒன்றாக செய்தி சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த காலத்தில் தான் அங்கே இருக்கிற பூ கட்டுகிற இடத்தில் முன்னர் நாம் பார்த்த இந்த கழச்சிங்க மன்னனுடைய அருள் வரலாற்றிலே தொடர்புடைய இந்த பெருமகன் அங்கே வருகிறார். உலகு நிகழ்ந்த பல்லவர் கோச்சிங்கர் உரிமை பெருந்தேவி பூ மண்டபத்து மருங்கு நீங்கி கிடந்தது ஒரு மலரை எடுத்து மோந்ததற்கு பொறாது. அரசகுமாரியாக இருந்தாலும் பட்டத்தரசியாக இருந்தாலும் இந்த செயலை செய்திருக்க கூடாது என்று கருதுகிற அன்ன துணிச்சல். எனவே அவன் வேண்டுமானால் நாடாளுகிறவனாக இருக்கலாம், ஆனால் நான் சிவனை ஆளுகிறவன், சிவ நெறியை ஆளுகிறவன், அவனுக்கு சில உரிமைகள் என்றால் எனக்கு சில உரிமைகள் உண்டு என்று கருதுகிற அதீத மனம் படைத்த இந்த பெருமான் இலகு சுடர் வாய் கருவி எடுத்து எழுந்த வேகத்தால் எய்தி கரு மென் கூந்தல் பிடித்து ஈர்த்து, அந்த பெண்ணினுடைய கருப்பான கூந்தலை பிடித்து கங்கா என்கிற மன்னர் பிராட்டியினுடைய கூந்தலை ஈர்த்து படியில் வீழ்த்தி தரையில கிடத்தி மணிமூக்கை பற்றி அந்த பெண்ணினுடைய மாணிக்க கற்கள் அணிந்த மூக்குத்தி அமைந்திருக்கிற மூக்கை பற்றி என்ன செய்தாராம்? பரமர் செய்ய சடைமுடியில் ஏறும் திருப்பூ மண்டபத்து மலர் மொந்திடும் மூக்கை தடிவன், பெருமானுக்குரிய மலரை எடுத்து முகந்த இந்த மூக்கை நான் வெட்டுவேன் என்று கருவியினால் அறிந்தார் தலைமை தனித்தொண்டர் என்று சேக்கிடார் அவர் செய்த அந்த வரலாற்று செய்தியை சுருக்கமாக இந்த பகுதியிலே சேர்த்து சொல்லுகிறார். தனித்தனியாக வரலாறு பெயரிடப்பட்டிருக்கிற காரணத்தால் அங்கே சொன்ன வரலாற்றினுடைய எஞ்சிய பகுதியை சுருக்கமாக இங்கே சொல்கிறார். அங்கே கருவி எடுத்து மூக்கறிந்தார் என்றார், கூந்தலை பிடித்து தரையில் வீழ்த்தி இப்படி சொன்னாராம். பரமர் செய்ய சடை முடியில் ஏறும் திருப்பூ, இது பெருமானுடைய திருமுடிக்கு போக வேண்டிய பூ அல்லவா? மண்டபத்து மலர் மோந்திடும் மூக்கை தடிவன் என்று கருவியினால் அறிந்தார், தலைமை தனித்தொண்டர் என்று சொல்கிறார். எடுத்த பாதமிழல் அடைந்தே இரவா இன்பம் எய்தினார் என்று அழகாக இந்த அருள் வரலாற்றை சேக்கிழார் பெருமான் நிறைவுக்கு கொண்டு வருவதை இங்கே பார்க்கிறோம். அன்பு நிறைந்த பெருமக்களே, இந்த 3 வரலாறுகளுமே கொஞ்சம் அதீதம்தான் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த வரலாறுகளிலே இருக்கிற முரண்பாடுகளை நாம் பெரிதுபடுத்த தேவையில்லை. ஒரு கோணத்தில் நின்று பார்த்தால் நான் தொடக்கத்திலேயே சொன்னது போல ஒரு மனோபாவம், அந்த மனோபாவத்திலே செய்யப்பெற்ற இந்த செயல் சமய வாழ்க்கை என்பது உலகியல் வாழ்க்கையிலிருந்து மாறுபட்டது என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். பால் காவடி எடுத்தும் முருகப்பெருமானுக்கு அபிடேகம் செய்வதுண்டு, உடம்பு முழுவதும் அலகுகளை குத்திக் கொண்டும் காவடி எடுக்கிற அதிதீவிர செயலையும் ஒரு பக்கத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு மாமன்னன் சிவபக்தனாக இருக்கிற நேரத்தில் தன்னுடைய மனைவியையும் அந்த பத்திமைக்கு உரியவளாக வளர்த்திருக்க வேண்டும். சிறுத்தொண்டர் வரலாற்றில் சிறுத்தொண்டர் அவருடைய மனோபாவத்தின் அடிப்படையிலேயே வளர்ந்திருக்கிற திருவெண்காட்டு நங்கை வீட்டு வேலைக்காரியாகிய சந்தனத்தாதி பெற்றெடுத்த பிள்ளையாகிய சீராளர் என்று எல்லோரும் ஒரே நேர்கோட்டில் உருவாவது போல சைவத்துறையில் மன்னனுடைய மனோபாவத்துக்கு தக வீட்டிலே இருந்த பெண்கள் உருவாகி இருக்கவில்லை. அந்த உருவாக்கத்திற்கு தடையாக நின்ற நேரத்தில் தண்டிக்கப்படுதல் என்பது சமயத்துறையிலே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். எனவே இங்கே பெண் அவமானப்படுத்தப்பட்டாள் என்கிற பேதமே இல்லை. தவறு செய்திருந்தால் பூவை எடுத்து முகர்ந்தது ஒரு மகனாக இருந்திருந்தாலும் அவனும் தண்டிக்கப்பட்டிருப்பான் என்றுதான் கருதணும். மன்னிதி சோழனுடைய வரலாற்றில்
மன்னர் மகனே தண்டிக்கப்பட்டான் என்கிற பதிவு இருப்பதை பார்க்கிறீர்கள். எனவே பெண்கள் ஆண்களாலே துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதல்ல இந்த கதைகளினுடைய நோக்கம். தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் அது சிவபெருமானினுடைய அந்த நெறிக்கு முரண்பாடு என்று கருதி இருந்தால் அவர்கள் அந்த தவறுக்குரிய தண்டனையை பெற்றிருக்கிறார்கள். ஆண்கள்தான் பெண்களை தண்டித்தார்கள் என்பதில்லை. காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றில் தன்னுடைய கணவனை தேடிக்கொண்டு போனவர் மதுரையினுடைய எல்லையில் கணவன் தன் காலில் விழுந்து வணங்கினான் என்ற உடனேயே எப்பொழுது பலர் காண இவன் என் காலில் விழுந்து வணங்கினானோ இனிமேல் இவன் என் கணவன் இல்லை, அவனுக்கு நான் மனைவி இல்லை என்று அவனை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவனை நோக்கி போகிறார். அது ஒரு சமய பார்வை. எனவே ஒரு பெண் முறையான நடத்தை தன்னுடைய கணவனுக்கு இல்லை என்கிற நேரத்தில் அவனை தண்டித்ததாகத்தானே அந்த கதையிலே நமக்கு செய்தி வருகிறது. எனவே ஆண் பெண்ணை தண்டிப்பது, பெண் ஆணை தண்டிப்பது என்கிற வாத பிரதிவாதங்களை கடந்து தவறு செய்தவர்கள் சமய நோக்கில் குற்றம் என்று கருதப்பட்டால் அதற்குரிய தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கியவர்கள் சமயத்துறையில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் நாயன்மார்களாக உயர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் கருத்தை தவிர வேறல்ல. என்றாலும் இத்தகைய வரலாறுகள் இந்த பதிவுகளோடு நின்று விடுவதுதான் நியாயமே தவிர நாமும் அத்தகைய கடுமையான தண்டனைகளை நோக்கி நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது கருத்தல்ல. அவர்களுடைய அளப்பரிய பத்திமையை நினைந்து போற்றலாமே தவிர அந்த செயல்களை முற்றிலுமாக நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்பது அல்ல என்னுடைய கருத்து என்பதையும் உங்களோடு அன்போடு பகிர்ந்து கொண்டு அத்தகைய அதிதீவிர செயல் செய்தவர்களுடைய மனோபாவத்தை நாம் போற்றுவோம். சைவத்துறையில் தவறுகள் நிகழ்ந்து விடாது பரிகரித்து ஒழுகுவதற்கு இத்தகைய வரலாறுகள் நமக்கு துணையாக இருந்தால் அதுவே சமயத்துறையின் மிகப்பெரிய வெற்றி என்பதை உங்களுக்கு சொல்லி அன்ன பெருமக்களுடைய தாழ்மலர்களை வணங்கி வாழ்வோம் என்று கூறி இந்த வரலாற்று சுடர்களை, இந்த வரலாற்று பெருமக்களை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.